ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு ஏபி ஹாப்பி ஃபேமிலி. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மீன் சாப்பிட்ற ஆசையே உங்களுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட் இது செய்கிறதுக்கு. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு லெமன் புழிஞ்சிக்குங்க. ஒரு ½ லெமன் புழிஞ்சிங்கன்னா போதும். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ½ லெமன் புழிஞ்சிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க, ஏன்னா கசப்பு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் வேறு என்ன, கொஞ்சம் சீரகம் போட்டுருங்க. ஜீரகம் எதுக்கு போடணுன்னா, வாழைக்காய் வாயு, சரிங்களா? அதனால் எந்த வாயு பொருள் சேர்த்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், பெருங்காயம் மறக்காமல் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்குங்க. ஏன்னா 2 வாழைக்காவை செய்கிறோம், அதனால் நான் 1½ டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்புறமா பார்த்திங்கன்னா உப்பு, தனி மிளகாத்தூள் தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி வந்தோடனே அதுலேயே பார்த்திங்கனாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை ஆட் பண்ணணும். வாழைக்காய் கொஞ்சம் திக்காக, அதாவது கொஞ்சம் பெருசு பெரிய துண்டாக தான் போடணும். மெலிசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் கொஞ்சம் ஸ்லைஸ் பெருசாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சேம் அந்த ஃபிஷ்ஷோட இது மாதிரி இருக்கும். மஞ்சத்தூள் மறக்காமல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வாழைக்காயெல்லாம் தூக்கி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா அதையும் இது தூக்கி இது உள்ளே போட்டுடுங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ளேவர். அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வரும் இல்லையா, அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்படி தான் பண்ணணும்னு அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. எது பண்ணாலும் நம்மளுக்கு டேஸ்ட் வரணும், அந்த அளவுக்கு நம்மளே க்ரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருந்தா கூட சூப்பராக இருக்கும். நான் வெங்காயம் போடலை. சால்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வாழைக்காய் நிறையா இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 20 to 25 நிமிஷம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஊற வைக்கணும். சேம் நம்ம ஃபிஷ்ஷு செய்கிற மாதிரி தான். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வறுக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக ஈவனாக அந்த காரம், உப்பு, புளிப்புக்கு நம்ம லெமன் போட்டிருக்கோம். எல்லாம் அந்த வாழைக்காயில் அப்சர்வ் ஆகிருக்கும். ஒரு 10 நிமிஷம் பரவாயில்ல, அர்ஜென்ட்டாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வருங்க. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு ½ அன் ஹவரே வச்சுட்டேன். ஏன்னா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை கவனித்தேன். அப்புறம் சாப்பிட்ற டைமில் இது வறுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இருந்துச்சு. எண்ணெய் ஒரு 2 குழம்பு கரண்டி ஊற்றணும். கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும். ஊற்றிட்டு எவ்வளோ கடாயில் ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு ஸ்லோவில் தான் வைக்கணும். ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடாது. இது ஸ்லோவில் வச்சு தான் ஃபுல் சிம்மில் வச்சு ஸ்லிம்மில் வச்சுட்டு அப்படியே ஓப்பனில் தான் வைக்கணும். வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் ஆனோன்னே லைட்டாக திருப்பி போடுங்க. திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபோர்க் மாதிரி ஏதாவது ஸ்பூனோ ஃபோர்க்கோ ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் வரும். ஏன்னா உட்டன் கரண்டி இல்லையா, அவ்வளோ வரல. இதில் ஏன் உட்டன் கரண்டி போடுறோன்னா, இது நான்ஸ்டிக் நம்ம ஸ்டீல் கரண்டியில் போட்டால் நான்ஸ்டிக் வேஸ்ட்டாக போயிடும். சீக்கிரமாக இதுவாகிடும். அதனால் உட்டன் கரண்டி தான் யூஸ் பண்ணணும் எப்போவுமே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்பவும் தீஞ்சு போகக்கூடாது. கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இது வறுக்கிற டைமில் லைட்டாக உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிப் சொல்கிறேன். உளுத்தம்பருப்பு நீங்கள் ஆர்டினரி உளுத்தம்பருப்பு வாங்காமல் தாளிக்கிறதுக்கு மட்டும் பிளாக், அதாவது தோலோடு இருக்குது பார்த்தீங்களா உளுத்தம்பருப்பு, உடச்ச உளுத்தம்பருப்பு வாங்கிக்கோங்க. நான் என்ன குழம்பு செஞ்சாலும் அந்த கருப்பு உளுத்தம்பருப்பை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுருவேன். நம்ம இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. உங்களுக்கு தெரியும், ஃபுல் ப்ரோட்டீன்னு. நம்ம இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. அது ஆண் பெண் 2 பேருக்கும் தான். ஸோ கருப்பு உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க.
இட்லிக்கு வாங்குறப்பவே வந்து நான் கருப்பு உளுந்து ஒரு இந்த 1/2 kg வாங்கி வச்சுப்பேன். 1/2 kg ஃபுல்லாக செலவு பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 1/4 கிலோ காலியாகிடும் மாதத்துக்கு. அப்புறம் என்ன பண்ணுவேன், அதில் ஒரு அல்வா மாதிரி கொஞ்சம் கிண்டிப்பேன். ஏன்னா அப்படி செஞ்சால் நம்மளுக்கு அந்த உளுந்தோட இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. இது வந்து சாம்பாருக்கு, ரசம்க்கு, குருமா, வெஜிடபிள் குருமா அது மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூட திக்னஸ் போட்டிருக்கலாம், இன்னும் கூட திக்காக போடலாம். நெக்ஸ்ட்டு நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று தான் செய்யணுங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரணுன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பொறுமையாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லைனா டக்குன்னு தீஞ்சிரும். அதனால தான் சொன்னால் ஃபுல் ஸ்லிம்மில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து செய்யணும். இது வந்து பசங்க தனியாக இருப்பாங்களே, பேச்சுலர்ஸ், அவங்க கூட ஈஸியாக செய்யலாங்க. இது செஞ்சிட்டிங்கன்னா ஒரு தயிர் கூட வாங்கி சாதம் வடிச்சிட்டு தயிர் ஊற்றி இது தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இம்மிடியேட்டாக கூட செஞ்சுக்கலாம். ஊற வச்சுட்டு உடனே கடாயை போட்டுட்டு செஞ்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கோல்டன் ப்ரௌனுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் வரணும். அப்போ வந்து உள்ளெல்லாம் பாயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சம் உள்ளேயும் வேகணும் இல்லைங்களா? அதனால தான் நான் ஸ்லோவில் வைங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட வேண்டியதான் ஒரு ஹாட் பேக்கில். இது வந்து நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் சாப்பிட்ற டைமில் சூடாக எல்லாருக்கும் வறுத்து கொடுக்கலாம். நம்ம பிள்ளைகள் பசங்களாக இருந்தீங்கன்னாக்கா செஞ்சு ஹாட் பேக்கோ இல்லை ஏதோ ஒரு கிண்ணத்துலேயே எடுத்து வச்சுருங்க, பரவாயில்ல. அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் ரப்பர் மாதிரிலாம் ஆகாது. டைட்டாக மூடக்கூடாது, லைட்டாக ஓப்பனாகவே வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு அப்படியே நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.